வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 7 அணுக்களும் மூலக்கூறுகளும். இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவாக விடையளி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம். விரிவாக விடையளி சில மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்குள்ள ஆன்சர்ஸ் உண்மையான மார்க் பண்ண வைப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுக. இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க. 0.18 கிராம் நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை கணக்கிடு. இதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் எழுதணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதான் ஃபார்முலா. மோல்களின் எண்ணிக்கை, அதாவது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. மோல்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு அவகேட்ரா எண் இன்று கொடுக்கப்பட்ட நிறை டிவைடட் பை கிராம் மூலக்கூறு நிறை. இது கொடுக்கப்பட்ட நிறை 0.18, அவகேட்ரா எண் தெரியும் 6.023 × 10⁻23. இப்போ கிராம் மூலக்கூறு நிறை தான் கண்டுபிடிக்கணும். கிராம் மூலக்கூறு நிறைக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ கிராம் மூலக்கூறு நிறை அதுக்குள்ள நீருக்கு H2O மூலக்கூறு வாய்ப்பாடு எழுதிக்கோங்க. ஹைட்ரஜன் 2 ப்ளஸ் ஆக்சிஜன் 1. ஹைட்ரஜனோட சன்ன நிறை 1 × 2 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 × 1. இப்போ 1 × 2 2 ப்ளஸ் 16 × 1 16. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 18. இப்போ 18 கிராம். இதை கிராம் மூலக்கூறு நிறை. இப்போது நமக்கு எல்லா இதுவும் தெரியும். இதில் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ சால்வ் பண்ணணும். இதையும் கட் பண்ணிங்கன்னா 0.01 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் இப்போ எப்படி நமக்கு கிடைக்கும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரி, இதை 10⁻²ன்னு எழுதலாமா? 10⁻²ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. சரி, பிறகு 10 பேஸை ஒரே மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ 10⁻23 - 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 10⁻23 - 2. அப்போ 10⁻21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 23 - 2 21. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும், இப்போ 6.023 × 10⁻21 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த பவரை 10⁻23 எழுதணும். ஸோ அதனால் இதில் இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா பவர் 10⁻23 மாறும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.06023 × 10⁻23 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் திரும்ப கிடைச்சிருந்த ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. 0.18 கிராம் நீரில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 0.06023 × 10⁻23. இதான் விரிவான விடையளி 1க்குள்ள ஆன்சர். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. Next, second question, N2 plus 3H2 gives 2NH3. N 14, N is equal to 14, H is equal to 1. 1 mole nitrogen is equal to dash gram plus 3 mole hydrogen is equal to dash gram gives 2 mole ammonia is equal to dash gram. சில ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. சில நமக்கு இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 மோல் நைட்ரஜன் எவ்வளோ கிராம் ப்ளஸ் 3 மோல் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு எவ்வளோ கிராம். இது ரெண்டும் சேர்ந்து கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 மோல் அமோனியா கிடைக்குது. ஸோ அது எவ்வளோ கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 மோல் நைட்ரஜன் 3 மோல் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 2 மோல் அமோனியா. இது எல்லாத்தையோட கிராமையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. இதான் விரிவான விடையளி 2க்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனில் 1 மோல் நைட்ரஜன் நிறை கண்டுபிடிக்கணும். நைட்ரஜன் N2. அப்போ இது 1 மோல், அதனால் 1 N2 2 × N. அப்போ 2 × Nக்குள்ள அணு நிறை என்னன்னா 14. அது அதிலே கொடுத்துருக்காங்க.
இது வந்து நமக்கு ஜென்ரல் தெரியும். 10 is equal to 14 into 1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் கிடைக்கும். ஸோ இப்போ 2 into 14 28 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டுக்குள்ளது கண்டுபிடிச்சாச்சு. ஒரு மோல் நைட்ரஜன் நிறை வந்து 28 கிராம். நெக்ஸ்ட் வந்து 3 மோல் ஹைட்ரஜனின் நிறை கண்டுபிடிக்கணும். 3 மோல் ஹைட்ரஜன் நிறை இது வந்து H2. 3 மோலில் அப்போ 3 into H2. இப்போ 2 into H. 3 into 3 மோல் அதனால 3 போட்டிருக்கோங்க. 2 into H. 3 into 2 into H வந்து 1. அண்ட் நிறை வந்து 1. அப்போ 2 into 1 2. 3 into 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3 2s are 6 கிராம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 3 மோல் ஹைட்ரஜனின் நிறை 6 கிராம். ஒரு மோல் நைட்ரஜன் நிறை 28 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ ஒரு மோல் நைட்ரஜனின் நிறை 28 கிராம். அதுக்கப்புறம் 3 மோல் ஹைட்ரஜன் நிறையும் கண்டுபிடிச்சிருந்தோம். 3 மோல் ஹைட்ரஜன் நிறை 6 கிராம். அதை எழுதிக்கோங்க. 6 கிராம் gives 2 மோல் அமோனியா. எவ்வளோ கிராம் சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ 2 மோல் அமோனியா அது கண்டுபிடிப்போம். 2 மோல் அமோனியாவின் நிறை அமோனியா NH3. 2 மோலில் அதனால் 2 போட்டுக்கோங்க. 10 into 1 plus H3 H into 3 എന്നിട്ട് போட்டுக்கோங்க. 2 10ஓட நிறை வந்து 14 into 1 plus H வந்து 1 into 3. So 2 14 into 1 14 plus 1 into 3 3. So 2 14 plus 3 17. So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 34 கிராம் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 மோல் அமோனியாவின் நிறை வந்து என்ன 34 கிராம். 34 கிராம். ஸோ அப்படியே இப்போ நம்ம வந்து ஆன்சராக எடுத்து எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஈக்குவேஷன் எழுதி அது கீழே வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. N2 வந்து 28 கிராம் ப்ளஸ் 3H2 வந்து 6 கிராம் gives இது வந்து 34 கிராம். அப்போ 28 + 6 34 கிராம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் ஆகிட்டு அப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து கரெக்ட். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா, அதையும் அப்படியே எழுதி ஆன்சர்ஸ் எழுதி அதில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரி, ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து விரிவாக விடையெளி. அதுக்குள்ளே விரிவாக விடையெளி 2க்குள்ளே ஆன்சர். சரி, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிய. மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிய. சில வந்து ஆல வந்து 27 கிராம் அலுமினியம், ஆல வந்து 1.51 × 10⁻23 மூலக்கூறு NH4Cl. இதுக்குள்ள ஆன்சரை எழுதிக்கோங்க. இதுதான் வந்து விரிவாக விடையெளி 3க்குள்ள ஆன்சர். அதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, 27 கிராம் அலுமினியம். அதில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்கணும். மோல்களின் எண்ணிக்கை = கொடுக்கப்பட்ட நிறை / அணு நிறை. கொடுக்கப்பட்ட நிறை வந்து 27 கிராம் / அதனோட அணு நிறை வந்து அலுமினியத்தோட அணு நிறை வந்து 27. இப்போ 27/27 = 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 27 கிராம் அலுமினியத்தின் மோல்களின் எண்ணிக்கை = 1. இதுதான் வந்து அதுக்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் 1.51 × 10⁻23 மூலக்கூறு NH4Cl. அதுக்கு வந்து மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். மோல்களின் எண்ணிக்கை = மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இது வந்து மூலக்கூறு. அதனால் இதில் வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு எழுதணும். /6.023 × 10⁻23. மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க 1.51 × 10⁻23. அப்படி எழுதிக்கோங்க. /6.023 × 10⁻23. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.25 மோல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த ஆன்சர் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 1.51 × 10⁻23 மோல்களின் எண்ணிக்கை = 0.25 மோல் NH4Cl.
இதுதான் வந்து விரிவாக விடையளி 3க்குள்ள ஆன்சர். இதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 91 and 92ல் இருக்குது. இதுக்கு வந்து டைட்டில் வந்து நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுக்கோங்க. டைட்டில் போட்டு தான் இதுக்குள்ள ஆன்சர் எழுதணும். பேஜ் நம்பர் 91ல் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஆன்சர் 4க்குள்ள ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 92ல் இது வரைக்கும் டீட்டெயில் ஆன்சர் 4க்குள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 98 and 99ல் இருக்குது. பேஜ் நம்பர் 98ல் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஒப்பு மூலக்கூறு நிறைனா என்ன, ஆவி அடர்த்தினா என்ன, அதுக்குள்ள டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 99ல் இது வரைக்கும் டீட்டெயில் ஆன்சர் 5க்குள்ள ஆன்சர். இதுலேருந்து இது வரைக்கும் டீட்டெயில் ஆன்சர் 5க்குள்ள ஆன்சர். யூனிட் 7ல் உள்ள விரிவாக விடையிலில் கொடுத்துருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸும் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 7ல் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம். தேங்க்யூ.